உண்மைகளை உரத்து சொல்லும் UTVயின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம். கொரோனா தடுப்பூசி அட்டையின்றி பொது இடங்களுக்கு செல்ல தடை. உயர்நிலை கல்வி முறைமையில் சீர்திருத்தங்கள் அவசியம் என்கிறார் ஜனாதிபதி. அமைச்சரவை அனுமதி வழங்கிய நிறுவனத்துடன் யுகதனவி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை என சபையில் அனுர தெரிவிப்பு. பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டுள்ள அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு. ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. 2022ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. 2022ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. இதன்போது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 157 வாக்குகளும் எதிராக 64 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதன் பிரகாரம் 93 மேலதிக வாக்குகளினால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் வாக்களித்த நிலையில் ஏனைய 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்ததுடன் ஈஷாக் ரஹ்மான், முஷாரப் ஆகியோர் ஆதரவாக வாக்களித்தனர். முஸ்லிம் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார். பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டுள்ள அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சின் செலவிட்டு விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். පුද්ගලික පුරවැසියන් වෙත ගලායන විදේශ මුදල් ගැන බාණ්ඩ හා සේවා ආදායම මේ වෙනකොට මහ බැංකුව බලහත්කාරයෙන් පරිවර්තනය කිරීම ක්‍රියාත්මක කරගෙන යනවා. வெளிநாடுகளிலிருந்து எமது நாட்டு பிரஜைகளால் நாட்டுக்கு அனுப்பப்படும் வெளிநாட்டு நிதி மத்திய வங்கியினால் பலவந்தமாக மாற்றப்படுகிறது. இதனை எவ்வாறு மேற்கொள்ள முடியும்? இது தனிப்பட்ட சொத்துக்களை கையகப்படுத்தும் செயற்பாடாகும். இவ்வாறு மக்களின் சொத்துக்களை கையகப்படுத்தும் மத்திய வங்கியின் செயற்பாட்டின் இறுதி முடிவு எதுவாக இருக்கும்? ஏற்றுமதியாளர்களை இங்கு நிதியீட்டுவதற்காக வெளிநாடுகளில் அலுவலகங்களை திறந்து இந்த நாட்டுக்கு அப்பால் சென்று முதலீடும் விடயத்தை முன்னெடுக்கின்றனர். இதனால் நாட்டுக்கு வருகின்ற வருவாயின் அளவு குறைவடையும். பிரதமரே, பல்வேறு முதலீட்டு நடவடிக்கைகள் உள்ளன. சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடுங்கள். வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு எமது ஆதரவை வழங்குகிறோம். எமக்கு பின்னடைந்த நாடு தேவையில்லை. பொருளாதாரத்தில் தோல்வி கண்ட தேசம் தேவையில்லை. எரிவாயு சிலிண்டர் வெடிக்கின்றது. உரப்பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. சர்வதேச கையிருப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளது. இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது? பிரதமரே, தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளுங்கள். இதனை விவசாய அமைச்சருக்கோ உர அமைச்சருக்கோ மேற்கொள்ள முடியாது. இதனை இராணுவ தளபதியிடம் கையெழுத்துள்ளார்கள். பிரதமரே, உங்களுடைய அதிகாரமும் இராணுவ தளபதிக்கு வழங்கப்படுமோ தெரியாது. ගැනීමට හැකිවන පරිදි ආර්ථික ප්‍රතිපත්ති සැලසුම් කිරීම කළ යුතුම ප්‍රතිපත්ති වර්තමානයට වගේම අනාගත අභියෝගයට මුහුණ දිය හැකි ආකාරයේ ආර්ථික සමාජික පරිසරික ආදී සියලු කරුණු සැලකිල්ලකට ගත් පිරිසර ප්‍රතිපත්ති විය යුතු බවයි මා විශ්වාස කරන්නේ. பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிதி அமைச்சும் முதலீட்டு பிரிவும் இதற்கான விடயதானங்களை மேற்கொண்டுள்ளன. கோவிட் தொற்று காரணமாக இலங்கை போன்ற நாடுகள் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளன. நாங்களும் அவ்வாறான நிலைமையை எதிர்கொண்டுள்ளோம். அது தொடர்பில் குறுங்கால மற்றும் நீண்டகால திட்டங்களை மேற்கொண்டுள்ளோம். சர்ச்சைக்குரிய கரவலப்பட்டி யுகதனவி உடன்படிக்கை நியூ போர்ட்டர்ஸ் நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் வேறொரு நிறுவனத்திடம் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார். ශ්‍රී ලංකා රජය සහ නිව් ෆෝර්ට්‍රස් එනර්ජි සමාගම අතර අසංකරන ලැබූ ගිවිසුම මේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න කියලා අවස්ථා ගණනාවක්. ඒ වගේම එවකට ඒ වෙලාවේ විදුලි බල භාර අමාත්‍ය ගාමිණී ලොකුගේ මැතිතුමා එළබෙන සතියේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන බව කිව්වා. නමුත් එතෙන් සිට ඔහු පාර්ලිමේන්තුවේ ඉන්න බවත් මා දැක්කේ නැහැ. නමුත් ඊයේ මාධ්‍ය සාකච්ඡාවක ඉන්න බව දැක්කා. පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් වෙලත් නැහැ. අද මුදල් අමාත්‍යාංශ විවාදයේදී එක වැදගත් ලෙස අපි සාකච්ඡාවට බඳුන් කළ යුතු තිබුණා. නමුත් මා සතු ඒ ගිවිසුම තිබෙනවා. විශේෂයෙන්ම ඒකේ සේල හැටියට ශ්‍රී ලංකා ආණ්ඩුවත් බය හැටියට
NFE ශ්‍රී ලංකා පවර් හෝල්ඩින් සමාගමත් අත්සන් කරපු ගිවිසුම. මේක පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් නොකර සංගවාගෙන තියෙන ගිවිසුම. මේක රටේ බලශක්ති ක්ෂේත්‍රයක් මේ වෙනුවට රජයේ ආයතන ගණනාවකට හිමිව තිබෙන කෙරවලපිටිය බලාගාරයක් ඇමරිකානු සමාගමක් වෙත පවරා දීම සඳහා අත්සන් කරලද ගිවිසුමක්. හැබැයි තමුන්නාන්සලා දිගින් දිගටම මාස එකහමාරකට වඩා වැඩි කාලයක් මේ ගිවිසුම පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරන්න කියලා කිව්වත් මේ ගිවිසුම පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරේ නෑ. ඒ නිසා ගරු කතානායකතුමනි මම ඒ ගිවිසුම සභාගත කරනවා. අමාත්‍යවරයා හෝ ඒ කියන්නේ මෙම ගිවිසුම අත්සන් කරපු මුදල් අමාත්‍යාංශයේ අමාත්‍ය බැසිල් රාජපක්ෂ මැතිතුමා හෝ මෙම ගිවිසුමෙන් විශාල බලපෑමක් වෙන විදුලි බල අමාත්‍යාංශයේ අමාත්‍යවරයා ගාමිණී ලොකුගේ මහත්මයා හෝ මේ පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් නොකලත් විසින් ඒ ගිවිසුම සභාගත කරා. මේ ගිවිසුමේදී වැදගත් දේ තමයි මේ කැබිනට් පත්‍රිකාවෙන් අවසර දෙන්නේ කාටද? මේ කැබිනට් පත්‍රිකාවෙන් අවසර දෙන්නේ නිව් ෆෝර්ට්‍රස් එනර්ජි සමාගම සමග ගිවිසුමකට එළඹෙන්නේ. හැබැයි මේ ගිවිසුම අත්සන් කර තිබෙන්නේ කා සමගද? NFE ඒක නිව් ෆෝර්ට්‍රස් එනර්ජි ශ්‍රී ලංකා පවර් හෝල්ඩින් LLC කියන සමාගම සමග. ඒතර කැබිනට් මණ්ඩලයෙන් අවසර දෙනවා නිව් ෆෝර්ට්‍රස් එනර්ජි කියන සමාගම සමග ගිවිසුම අත්සන් කරන්න. හැබැයි තමුන්වන්සලා අත්සන් කළා තින්නේ NFE ශ්‍රී ලංකා පවර් හෝල්ඩින් කියන සමාගම සමග. ඒ නිසා ගරු කතානායකතුමනි කැබිනට් මණ්ඩලයෙන් බලය දෙන ලද සමාගම සමග නෙවෙයි මේ ගිවිසුම අත්සන් කළා තිබෙන්නේ. අතිරේක වශයෙන් ශ්‍රී ලංකා පවර් හෝල්ඩින් කියන සමාගම ඇමරිකන් එක්සත් ජනපදයේ ලියාපදිංචි කරනවා. ඇමරිකන් එක්සත් ජනපදයේ 12.6 ඔරෙන්ජ් ස්ට්‍රීට් වොෂින්ටන් DE 19801 යුනයිටඩ් ස්ටේට්ස් ඔෆ් ඇමරිකා කියන ලිපිනේ තමයි මේක රෙජිස්ටර් කරලා තියෙන්නේ. ඒතකොට මම දන්නේ ශ්‍රී ලංකා හෝල්ඩින් සමාගම ඇමරිකාවේ රෙජිස්ටර් කරපු සමාගම. ඒ සමාගමට තමයි මේ ගිවිසුම අත්සන් කරලා තිබෙන්නේ. ඒ නිසා හරි පැහැදිලි කැබිනට් මණ්ඩලයෙන් බලය දුන්නේ නිව් ෆෝර්ට්‍රස් එනර්ජි කියන සමාගම සමග. හැබැයි ගිවිසුම අත්සන් කරලා තිබෙන්නේ වෙනත් නිව් ෆෝර්ට්‍රස් එනර්ජි සමාගමට අනුබද්ධ හෝල්ඩින් සමාගමත් සමග. ඒ නිසා මේ මුළුමනින්ම කැබිනට් මණ්ඩලය නොමග යැවීමක් හැටියට මේක සඳහන් කරන්න පුළුවන්. ඒ වගේම මේ 13 එක වගන්තිය මේ 13 එක වගන්තිය පැහැදිලිව සඳහන් කොට තිබෙනවා අවුරුදු දෙකක් යනතෙක් මේ ගිවිසුම ඒ කියන්නේ මේකේ රහස්‍යගතභාවය හා ප්‍රකාශ කිරීම කියන වගන්තිය යටතේ මේ ගිවිසුම අවුරුදු දෙකක් යනකම් දෙපාර්ශ්ව අතර එකඟතාවයකින් තොරව රටට හෝ ජනතාවට ප්‍රකාශපත් නොකර සිටින්නේ. කතානායකතුමනි එහෙම කරන්න පුළුවන්ද මේ රටේ දේපල පිළිබඳව? මේ රටේ දේපල අයිතිව තිබෙන්නේ මේ රටේ මහජනයාට. எமது நாட்டின் கல்வி முறைமை தற்போதைய உலக நடைமுறைக்கு ஏற்ற வகையில் காணப்படவில்லை. விசேடமாக 3ஆம் நிலை கல்வி முறைமையில் பல்வேறு மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் 2021ஆம் ஆண்டுக்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி பல்கலைக்கழக மாணவர்கள் எந்த பட்டப்படிப்பை தொடர்ந்தாலும் அவர்கள் அனைவரும் குறைந்தது தகவல் தொழில்நுட்பத்திலேனும் ஓரளவு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியதோடு தற்கால உலகை வெற்றி கொள்வதற்கு அவசியமான ஏனைய திறன்களையும் பெற்றிருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நமது பல்கலைக்கழகங்களால் ஏற்கனவே பல்வேறு புதிய சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளீர்க்கப்படும் மாணவர்கள் தொகையை 10,000ஆல் அதிகரித்தமை தற்போதைய அரசாங்கம் அடைந்த பாரிய வெற்றியாகும் என்றும் அவ்வாறு அதிகரித்தாலும் கூட உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்தும் பல்கலைக்கழக கல்வியை பெற முடியாத ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னமும் இருக்கின்றனர் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதற்கு காரணம் தகுதி பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் இடமளிப்பதற்கு அரசு பல்கலைக்கழக கட்டமைப்பில் போதுமான கொள்ளளவின்மையாகும். ஆட்சேபனைகள் முட்டாள்தனமானவை என்பதோடு பட்டப்படிப்புக்கு பிறகு தொழிற்சந்தையில் வாய்ப்புகளை வழங்க முடியாத பல்கலைக்கழகங்களை மாணவர்கள் நாடமாட்டார்கள் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டில் 3ஆம் நிலை கல்விக்கான சுதந்திரமான சூழலை ஏற்படுத்துவதன் மூலம் சர்வதேச தரம் வாய்ந்த பிராந்திய உயர்கல்வி நிறுவனங்களை இலங்கைக்குள் ஈர்க்க முடிவதோடு அதன் மூலம் இந்நாட்டில் வழங்கப்படும் கல்வியின் தரத்தை மேலும் மேம்படுத்த முடியும். காலப்போக்கில் இது இலங்கையின் உயர்கல்வி துறையை பொருளாதாரத்துக்கு சாத்தியமான அந்நிய செலாவணியை பெற்றுத்தருகின்ற வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வழியாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்த ஜனாதிபதி நாடு விரைவாக அபிவிருத்தி அடைந்து எதிர்காலத்தில் வளமான நாடாக மாற வேண்டுமாயின் இலங்கைக்கு அவசியப்படுவது உயர்கல்வி கட்டமைப்பில் பரந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதாகும் என்றும் குறிப்பிட்டார். சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் 32வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. பாதுகாப்பு கல்வி, முகாமைத்துவம், வர்த்தக மேலாண்மை, சட்டம், மருத்துவம், பொறியியல் மேம்பாடு, முகாமைத்துவம், தொழில்நுட்பம், விஞ்ஞானம், சமூகவியல், இணை சுகாதார விஞ்ஞானம் மற்றும் ஆக்கப்பூர்வமான சூழலியல் மற்றும் விண்வெளி அறிவியல் ஆகிய துறைகளை உள்ளடக்கிய வகையில் 1408 பேருக்கு பட்டம் வழங்கப்பட்டது.
கோவிட்-19 பரவலை தடுப்பதற்காக தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதை தடுப்பதற்காக தற்போது சட்டமா அதிபரின் ஆலோசனை பெறப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பொது இடங்களுக்கு செல்லும் போது தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவது இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக செயலூக்கி தடுப்பூசியை எதிர்வரும் 2 வாரங்களில் செலுத்தி நிறைவு செய்யுமாறு இன்று இடம்பெற்ற கோவிட்-19 பரவல் தடுப்புக்குழு கூட்டத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்துள்ளார். 2ஆம் தடுப்பூசியை பெற்று 3 மாதங்கள் கடந்த சகலருக்கும் செயலூக்கியை செலுத்த முடியும் என இன்றைய கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தடுப்பூசிகள் செலுத்தப்படும் எந்தவொரு நிலையத்திலும் செயலூக்கி தடுப்பூசியை நாளை முதல் நாளாந்தம் பெற்றுக் கொள்ள முடியும். அத்துடன் செயலூக்கியாக ஃபைசர் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 744ஆக உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,70,672ஆக அதிகரித்துள்ளது. இவர்களில் 11,917 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 412 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,44,200 அதிகரித்துள்ளது. நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,555ஆக அதிகரித்துள்ளது. நாட்டில் 16 தொடக்கம் 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கு 2வது கோவிட் தடுப்பூசியையும் 12 தொடக்கம் 15 வயதுக்குட்பட்டவர்களுக்கு 1வது கோவிட் தடுப்பூசியையும் வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படும் திகதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொள்வதை கட்டாயப்படுத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் 2 அல்லது 3 மாதங்களில் மேற்கொள்ளப்படும் என்று சுகாதார அமைச்சர் கஹலி ரமுக்வெல தெரிவித்துள்ளார். எத்தகைய தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்ளாத பெண் ஒருவர் நாட்டுக்கு வந்தமை, அவர் ஒமிக்ரோன் திரிபு உள்ளமை உறுதி செய்யப்பட்டமை குறித்து கண்டறியப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொடர்பில் புதிதாக கண்டறியப்பட்ட வைரஸ் திரிபு குறித்து எதிர்காலத்தில் நடவடிக்கைகள் எடுக்க நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் தீர்மானங்கள் சில மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். இலங்கையில் உள்ள தமிழ் பேசும் மக்களை பிரிப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கு பிள்ளையானும் துணை போகின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். இந்த 2022ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கு, அதாவது தமிழ் பேசும் மக்களுக்கு எதிரான இந்த அரசாங்கம் முன்வைத்திருக்கும் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக தமிழ் பேசும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரும் வடக்கு கிழக்கை சேர்ந்து இன்று எதிராக வாக்களிக்க வேண்டும். முதலாவது இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டும், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கிறதா இருந்தால் சில நிபந்தனைகளை நீங்கள் முதலில் வைத்திருக்க வேண்டும். நீண்ட காலமாக சிறையிலே இருக்கும் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக நீங்கள் வாக்களிக்கலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் முகநூல் பதிவுகளுக்காக சிறையிலே வைத்திருக்கிறவருடைய விடுதலைக்காக நீங்கள் நிபந்தனை வைத்து வாக்களித்திருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே நடக்கும், வடக்கு கிழக்கிலே நடக்கும் காணி அபகரிப்புக்கு எதிராக அதை நிறுத்த சொல்லி வாக்களித்திருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் மயிலத்தமடு மாதவன போல அந்த மேச்சத்தரைகளை அபகரிப்பு செய்வதை எதிர்த்து நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கோரி நீங்கள் வாக்களித்திருக்கலாம். அதே போலதான் இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தளவிலே 300க்கு மேற்பட்ட ஈஸ்டர் குண்டுவெடிப்போட சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டிலே சிறையிலே வைத்திருக்கிற அந்த இளைஞர்களை நீங்கள் விடுதலை செய்தால் நாங்கள் வாக்களிப்போம் நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதே போல இன்று வரைக்கும் ஜனாசாக்களை ஓட்டமாவடியிலே மட்டும் அடக்கம் செய்ய சொல்லி இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதை நீக்கினால் நீங்கள் வாக்களிப்பேன் என்று சொல்லியிருக்கலாம். ஒரு நாடு ஒரு சட்டமன்ற பெயரிலே இந்த இலங்கையை குழப்பிக் கொண்டிருக்கும் இந்த கலவரத்து ஞானசார தேரருடைய அந்த சேரணியை கலைத்தால் நாங்கள் ஆதரவாக வாக்களிப்போம் நீங்கள் சொல்லியிருக்கலாம். நீங்க இன்று இலங்கையிலே இருக்கும் தமிழ் பேசும் மக்களை பிரிக்கிறதுக்காக சில சதிகளை, சில நாடகங்களை செய்யறது மிக கவலையான ஒரு விடயம். அண்மையிலே நான் பார்த்திருந்தேன், நீங்கள் ஒரு ஒத்திவைக்கும் ஒத்திவைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை விலை போய்விட்டார்கள், டீல் பண்ணிவிட்டார்கள்
MPs like you. தயவு செய்து அமைதியாக வாய மூடிக்கொண்டு இருங்கள். நான் உங்களை பற்றி குறிப்பாக பேசவில்லை. இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் தனிப்பட்ட லாபங்களுக்காகத்தான் நீங்கள் வாக்களிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதை நான் பகிரங்கமாக சொல்லுவேன். நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் நாடகம் ஆடுறீர்கள். நீங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு காணி இல்லை என்று நாடகம் ஆடுறீர்கள். அதுக்கு பிள்ளையான உங்களுக்கு உதவியாக இருக்கிறார். நீங்கள் இருவரும் சேர்ந்து நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் நாடகம் ஆடுறீர்கள். நீங்கள் தமிழ் மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் பிரிக்கிறதுக்காக ஒன்றாக சேர்ந்து நீங்கள் நாடகம் ஆடுறீங்கள். இந்த நாடகத்தை நாங்கள் சொன்னால் உங்களுக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்காக ஆதரவாக வாக்களிக்கிறீர்கள் என்று சொன்னால் கிண்ணியாவிலே அந்த இறந்த குழந்தைகளை நீங்கள் யோசித்து வாக்களியுங்கள். கிண்ணியாவிலே 6 குழந்தைகள் இறந்திருந்தார்கள். அன்றைய தினத்திலே கொழும்பிலே இந்த அரசாங்கம் கரணி பாலத்திலே பாலத்தை திறந்து வைத்தது. நீங்கள் இன்று இந்த வாக்களிக்கிறது முதல் அதை நீங்கள் வழிவாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இன்று உலக மனித உரிமைகள் தினமாகும். காணாமல் போனோருக்கு நீதி வழங்குமாறு கோரி இன்று கிளிநொச்சி, மட்டக்களப்பு உள்ளிட்ட பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் ஆர்ப்பாட்ட பேரணிகள் இடம்பெற்றன. வவுனியாவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் தீப்பந்தம் ஏந்தி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இன்று காலை 10:30 மணி அளவில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய முன்பாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டதை தொடர்ந்து பேரணியாக சென்றனர். இதன்போது சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்று தமக்கான உரிமைகள் யாவும் மறுக்கப்பட்ட நிலையிலும் உரிமைகள் பற்றி பேசுவதை குற்றம் என்ற நிலையிலும் தமது போராட்டத்தை தொடர்வதற்காகவே போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு அனுப்பப்பட்ட மகஜரும் வாசிக்கப்பட்டது. சர்வதேசத்தினூடான விசாரணை வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே குற்றம் இழைக்கப்பட்டவர்களை கொண்டு போய் நிறுத்தி அதன் ஊடான ஒரு விசாரணையை மேற்கொண்டு எங்களுடைய உண்மைக்கும் நீதிக்குமான இந்த போராட்டத்துக்கு நல்லொரு நீதியை பெற்று தருவதற்காக எங்களுடைய இந்த தொடர்ச்சியான தேடலும் இந்த போராட்டங்களும் நடந்து கொண்டேதான் இருக்கும். இந்த போராட்டத்தின் ஊடாக நாங்கள் 108 அம்மா அப்பாவுக்கு மேலாக நாங்கள் இழந்து நிற்கின்றோம். எங்களுடைய போராட்டத்திலே பங்கு கொண்ட தாய் தந்தையரை. ஆகவே நாங்களும் இன்றோ நாளையோ ஒன்று மரணிக்கின்ற வேளையிலும் கூட நாம் பெற்ற பிள்ளைகளை, எமது உறவுகளை அவர்களுடைய வருகைக்காக தேடி தெருவிலே கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் மனித உரிமை தினத்திலே நாங்கள் சர்வதேச மனித உரிமை ஆணையாளருக்கு எங்களுடைய இந்த அறிக்கையினை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அபய குரல். இலங்கை அரசின் படைகளாலும் துணை ஆயுத குழுக்களாலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளை தேடும் எமது தொடர் போராட்டம் இன்று 1750வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினம். நாம் எமக்கான உரிமைகள் யாவும் மறுக்கப்பட்ட நிலையிலும் எம் உரிமைகளை பற்றி பேசுவது குற்றம் என்ற நிலையிலும் எமது போராட்டம் தொடர்ச்சியாகவே போராட வேண்டிய சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமது உறவுகள் திருப்பி தருவதாக கூறி கையெழுத்து சென்று சரணடைய செய்து வலிந்து காணாமல் ஆக்கிய இந்த அரசானது நாளுக்கு ஒரு காரணம் கூறி அப்பாவிகளான எங்களுக்கு நீதிமன்ற தடை உத்தரவுகளை வழங்கி எமது போராட்டத்தை முடக்க பார்க்கின்றது. இன்னும் எம்மை கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவிற்கு விசாரணைக்கு அழைப்பதன் மூலம் பயமடைய செய்து எமது போராட்டத்திலிருந்து அப்புறப்படுத்த முயலுகின்றது. இதேவேளை வவுனியா வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினரால் தீப்பந்தம் ஏந்தி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை வவுனியா கந்தசுவாமி ஆலயத்தில் ஆர்வமாகிய குறித்த பேரணி மணிக்கூட்டு கோபுர சந்தையினை அடைந்து அங்கிருந்து கண்டி வீதி வழியாக பழைய பேருந்து நிலைய பகுதியை அடைந்து நிறைவேறியது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சர்வதேச விசாரணை வேண்டும், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம், நீதியில்லாத நாட்டில் நீதிமன்றம் எதற்கு போன்ற கோஷங்களை எழுப்பியிருந்ததுடன் பதாதைகளை இமைந்திருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மயூரன் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ்
உரிமைக்கு ஆசைப்பட்ட குற்றத்திற்காக வஞ்சகமாக சரணடைய செய்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டார்கள். சர்வதேச மனித உரிமைகள் இனத்தின பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் எமது தமிழின மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட நாளாகவே இன்று நாங்கள் இதனை செய்து வருகின்றோம். இறந்தவர்களுக்காக நினைவு கூறுவதற்கான நினைவை செய்வதற்கான தடைகளை விதிப்பதும் அது ஒரு மனித மீறல்கள். அதே மாதிரி எமது நிலங்களை அபகரித்து இன்று தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலம் எமது நிலங்களை அபகரிப்பதும் அதுவும் ஒரு மனித உரிமை மீறல்கள். ஒரு மனிதன் தனி மனிதனுக்கு கூட ஒரு சுதந்திரம் மறுக்கப்படுமானால் அது மனித உரிமை மீறப்பட்டதாக இருக்கு. இந்த 12 வருட காலமும் இந்த மனித உரிமை பேரவைக்குள்ள எந்த ஒரு தீர்வும் காண முடியாத ஒரு நிலைமை தான் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றதுக்காக இன்றைக்கு இந்த மனித உரிமை பேரவையை எதிர்பார்த்திருந்தது வெறும் ஏமாற்றம் அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனையை வெறுமனவே சிறுபான்மை குழுக்கள் என்று இந்த மேற்குலகு நாடுகள் அதுக்கு வெறும் குறுகிய வட்டத்துக்குள்ளே அதை நோக்குகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே இது தொடர்ந்து நீடிக்கப்படாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் சர்வதேச சமூகம் இந்த போர் பாதிப்பால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காண்பதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு கடுமையான ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி என்பது மக்கள் எழுச்சி பேரணியாக நடத்தப்பட்டிருந்தது. அந்த பேரணியிலே கலந்து கொள்ளக்கூடாது என்று நான் உட்பட பலருக்கும் தடையுத்தரவுகள் கிடைத்திருந்தது. அந்த தடையுத்தரவுகள் கிடைத்த பிரதேசத்தில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை நீதிமன்றத்தை மதித்து. ஆனால் எதிர்வருகின்ற 17ஆம் தேதி பொத்துவில் நீதிமன்றத்திலே எங்களுக்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இது என்னை பொறுத்தவரையிலே ஒரு மனித உரிமை மீறல். அந்த மனித சுதந்திரம் என்றால் என்னென்று தெரியாத ஒரு அரசு. இத்துடன் எமது செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு 7:30 மணிக்கு எதிர்பாருங்கள். யூடியூபின் நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.